சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரை தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நம்பி ஆரூரர். நம்ம நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர். இவர் போன வாரம் நம்ம எங்கே விட்டோம் கதையை? 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழம் பெருமான் அருளி செய்தது. திருத்தொண்டர் புராணம். வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அவர் உரைநடை செய்ததான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு வரோம். நம்ம நம்பி ஆரூரரை உன் மேலே வழக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சிவபெருமான் சொல்கிறாரு. அதோடு நிறுத்தணும். முதியவரின் தோற்றம் நம்பி ஆரூரரின் உள்ளத்தை கவர்ந்தது. இப்போ நம்ம மறுபடியும் நம்பி ஆரூரருடைய வரலாறை பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் அம்புட்டு பேருக்கும் எங்களுடைய நன்றி உரிதாகுக. திருச்சிற்றம்பலம். மென்மேலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இந்த அந்தணன் சொல்வது மிக நன்றாக இருக்கிறது என்று இகழ்ச்சி அவரது சிரிப்பில் புலப்பட்டது. இவர் அடிமன் சொன்ன உடனே, சுந்தரரை அடிமன் சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. பந்தலில் இருக்கிறவங்க பூரா பேரும் சிரிக்கிறாங்க. முதியவர் நடுங்கினார். நடுங்கிறவரா அவர் நடுங்கினார். அவரது மேல் உத்தரியம் கீழே சரிந்தது. அவர் தோல் மேலே போட்டிருந்த துண்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சான். அதனை மேலே எடுத்து போட்டுக்கொண்டார். அந்த காலத்தில் உன்னுடைய பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை இதோ இருக்கிறது. இன்று என்னை இகழ்ந்து சிரித்தாய், ஏன் ஏடா என்று முதியவர் சீறினார். என்னப்பா எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் அந்த காலத்தில் உங்கள் பாட்டை எழுதி கொடுத்த ஓலையை நான் இடுப்பில் வச்சுருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. எல்லாமா கூடிக்கின்னு என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஓலையை காட்டுறாரு. அவ்வாறு சீரிய முதிய வேதியரை பார்த்து நம்பி ஆரூரர் குற்றமில்லாத சிவாச்சாரியார் மரபில் வந்தவர் வேறு ஒரு வேதியருக்கு அடிமையாவார் என்று சொல்லுவதை முதல் உம்மிடம்தான் கேட்கிறேன். நீ பித்தனோ என்று கேட்டார். வேதியர் உள்ளம் வேதனை அடைந்தது. ஏன்பா நீ சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு சிரிப்பு வேதனையாக இருக்குது. நாங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாதவங்க, குற்றம் இல்லாதவங்க, அதாவது நடைமுறையில் எந்த வித தவறுகளும் செய்யாதவங்க, குற்றமில்லாத சிவாச்சாரியார் அந்த மரபில் வந்தவங்க நாங்கள். அவங்க போய் யாருக்காவது அடிமையாக இருப்பாங்களா? சொல்கிறத கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இல்லை. இன்னும் பைத்தியமா நீ, பித்தனா நீ அப்படின்ட்டு கேட்குறார். அவர் கேட்ட உடனே நம்ம சிவபெருமானுக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. நாவலூரா, நான் பித்தன் ஆனாலும் சரி, பேயன் ஆனாலும் சரி, நீ எத்தனை இழிவாக பேசினாலும் சரி, நான் அவற்றுக்கெல்லாம் வெட்கப்பட மாட்டேன். நீ என்னை அறிய முடியவில்லை, ஆனால் இழிவாக பேசாதே. நான் இடும் பணியை செய்ய வேண்டும் என்று மேலும் பேசினார் முதிய பெருமான். நீ பித்தன்னா சொல்லு, பேயன்னா சொல்லு, என்னன்னா சொல்லு, நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன பேசுகிறியோ பேசு. ஆக மொத்தம் நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும். நீ என்னுடைய அடிமை
அப்படின்றாரு. முதியவரின் தோற்றம் நம்பி ஆரூரரின் உள்ளத்தை கவர்ந்தது. ஆனால் அவர் பார்க்கறதுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகு, வயசான கிழவனா இருந்தாலும் அப்படி ஒரு அவருடைய முக வசீகரம், சிவபெருமானுடைய உருவத்தை பார்த்து நம்பி ஆரூரர் ரசிக்கிறார். எவ்வளோ ஒரு எப்படி இருக்கிறார் பாரு, அவருடைய தோற்றம் மிடுக்கா, எப்படி ஒரு வயதானவர் எப்படி இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்த இந்த முதியவரின் திருவடிவு என்னை ஈர்க்கிறது. அந்த முகம், அந்த உடல் வசீகரை என்னை இழுக்குது, என்னமோ செய்யுது, என் உள்ளம் உருகுகின்றது. ஆனால் அவர் பேசுகின்ற பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகள் எனக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. இருந்தாலும் அவரிடம் நான் அடிமையாவதற்குரிய ஓலை இருப்பதாக கூறுகிறார். அதன் உண்மையை நான் ஆராய்ந்து தெரிந்து கொள்வேன் என்று நம்பி ஆரூரர் உள்ளத்தில் எண்ணினார். இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப எனக்கு மனசு அப்படியே ஒரு அவர் மேலே ஒரு பாசம் வருது, அப்படி அன்பாக இருக்குது. ஆனால் இவர் பேசுகிற பேச்செல்லாம் நம்ம கூட ஒரு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், பாசமாக இருக்கும். ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறத பார்த்தா அப்படி கடுப்பாயிடுவோம். அந்த மாதிரி தான் ஆரூரர் நினைக்கிறாரு. என்னடா இப்படி வந்து இம்சை கொட்டுறானேன்னு. பெருமானே, அடிமை ஓலையை காட்டுங்கள் என்று நம்பி ஆரூரர் கிழவேதியரை வேண்டினார். அதற்கு கிழவர், நம்பி, நீ ஓலையை பார்த்து உண்மையை அறிய இயலாது. அதனை அந்தணர்கள் இருக்கும் அவைக்கு காட்டுவேன். அவர்கள் அதனை பார்த்து முடிவு செய்த பிறகு நீ எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறினார். அவ்வளோ அசால்ட்டாக உங்கள் கையில் நான் ஓலையை கொடுத்துட மாட்டேன்ப்பா, இங்கே வந்து கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கூட்டின்னு போகிறதுக்கு வந்துக்கிறேன், நீ நான் இப்போ ஓலையை கொடுன்னா அவ்வளோ அசால்ட்டாக கொடுக்க மாட்டேன். நீ வந்து அந்தணர்கள்லாம் எல்லாரையும் கூட்டமாக கூட்டு, அப்போ வச்சுக்கலாம் நம்ம அந்த கச்சேரியை அப்படின்றாரு. நம்பி ஆரூரர் கோபம் அதிகமாயிற்று. நான் இப்போ தாலி கட்ட ரெடியாக உக்காந்துருக்கிறேன் மனையில், இப்போ வந்து நீ கூட்டம் கூட்டு நான் ஓலையை காட்டுவேன்னா கடுப்பாக மாட்டாங்க. யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு தான் கோபம் வராது? நம்பி ஆரூரர் கோபம் அதிகமாகியது. முதியவரிடம் இருந்து ஓலையை பிடுங்க அவரிடம் ஓடினார். முதியவர் மணப்பந்தலில் ஓடினார். நம்பி ஆரூரர் அவரை தொடர்ந்தார். பெருமான் கையில் இருந்த ஓலையை பறித்தார். குற்றமில்லாத அந்தனர் பிறருக்கு எவ்வாறு அடிமையாய் இருந்து பணி செய்ய இயலும், இஃது எப்படி முறையாகும் என்று சொல்லி ஓலையை கிழித்து எறிந்தார். அப்படி சொல்லியும் அவர் ஓலையை கொடுக்கலையேன்னுட்டு இவர் என்ன கொடுக்குறது, நாம் பிடிங்கி கீழ்ச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி ஓலையை பிடுங்க போனால் அவர் ஓடுறார். 2 பேரும் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சு ஓலையை பிடுங்கி சிவபெருமான்கிட்ட இருந்து ஓலையை பிடுங்கி, நாங்கள் வந்து சிவாச்சாரியார் குளத்தில் வந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு அடிமையாகும் அப்படின்ட்டு அந்த ஓலையை கீழ்ச்சி போட்டுறார். முதியவராய் தோன்றிய பெருமான் நம்பி ஆரூரரை பிடித்து கொண்டு, இது முறையா என்று அங்கிருந்தவர்களை நோக்கி கூவினார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிக்கினார், நம்பி ஆரூரரை பிடிச்சிக்கினார். ஓலை கீழ்ச்சி போட்டோன்னு பிடிச்சிக்கினார் கெட்டியா. இந்த மாதிரி பண்ணிட்டானே பார்த்தீங்களா, இது மாதிரி செய்ய தகுமா, செய்யலாமா, இது முறையாகுமா அப்படின்னு எல்லாரையும் கேட்டவுடனே அங்கிருந்து உறவினர்கள் இருவரையும் பிரித்து விளக்கினர். பிறகு வேதியரை நோக்கி, முதியவரே, இது போல ஒரு வழக்கு உலகில் இதுவரை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வழக்கை நீர் கொண்டு வந்திருக்கிறீர்கள். மாறுபட்டு நிற்கும் நீர் எங்கு உள்ளவர் சொல்லுக என்று வினவினர். அவங்க 2 பேரையும் பிரித்து இழுத்து விட்டு, ஏன்னா பிடிச்சிக்கினார விடமாட்டுறாரு, 2 பேரையும் விலக்கி விட்டு, என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ இது போல் வழக்கு நாங்கள் பார்த்ததில்ல, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி, நீ எந்த ஊர்க்காரரு, அப்படி எங்கே இருக்கிற அப்படின்ற விவரத்தெல்லாம் கேட்குறாங்க. அதற்கு விடையாக இறைவன், என் இருப்பிடம் நெடுந்தொலைவில் இல்லை, நான் இங்கு இருப்பவன்தான். எனக்கு ஊர் இங்கு பக்கத்தில் உள்ள திருவெண்ணை நல்லூராகும் என்று கூறி பின்னர்
அது போகட்டும். நம்பி ஆரூரன் என் கையில் இருந்த ஓலையை பிடுங்கினான், கிழித்து போட்டான். தர்ம வழியை கடைபிடிக்காமல் இதை அவன் செய்து தான் எனக்கு அடிமை என்ற உண்மையை அவனே உறுதிப்படுத்தி விட்டான் என்று முறையிட்டார். என்னை எந்த ஊருன்னு கேட்குறீங்களே, நான் இந்த ஊருக்காரன் தான். இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கள் ஊர். நான் திருவெண்ணெய்நல்லூரில் தான் இருக்கிறேன். அந்த ஊர்க்காரன் நான். அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ இவன் பண்ணது நல்லாக்குதா? என் கையில் இருக்கிற ஓலை ஏன் கீழ்ச்சி போடணும்? அப்போ அவன் கீழ்ச்சி போட்டான்னா அப்போ என் அடிமன் தானே அர்த்தம். அது எதுக்கு கீழ்ச்சி போடணும்? நான் சொன்ன வழியை கடைபிடிக்காமல் தர்மவானா இந்த மாதிரி வேலை செய்வாங்களா? ஓலையை பிடுங்கினான், கிழித்து போட்டான். தர்ம வழியை கடைபிடிக்காமல் இதை அவன் செய்து தான் எனக்கு அடிமை என்று உண்மையை அவனே உறுதிப்படுத்தி விட்டான் என்று முறையிட்டார். அவன் கீழ்ச்சிப்படுறதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க, அவன் எனக்கு அடிமைன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்றதுனால தான் அவன் ஓலையை கீழ்ச்சி போட்டான். எனக்கு அடிமை இல்லைன்னா அவன் ஏன் கீழ்ச்சி போடணும் அப்படின்னுட்டு கேட்குறாரு. நம்பி ஆரூரர், அப்படியானால் நீர் திருவெண்ணெய்நல்லூரில் இருப்பவரானால் நீர் கொண்டு வந்த தவறான வழக்கை பேச அங்கே வருவீர் என்று கூறினார். ஏன்பா நீ திருவெண்ணெய்நல்லூருன்றியே, அங்கே வருவியா? அங்கே வச்சுக்கலாமா வழக்கை அப்படின்றாங்க. நம்பி ஆரூரர் உரை கேட்ட இறைவர், இங்கிருந்து திருவெண்ணெய்நல்லூருக்கு வருவதும் நல்லதே ஆகும். அங்கிருக்கும் அந்தணர்களிடம் நான் வைத்திருக்கும் மூல ஓலையை காட்டுவேன். நீ ஜெராக்ஸ், நீ கீழ்ச்சது ஜெராக்ஸ்பா, நீ திருவெண்ணெய்நல்லூருக்கு வா, அந்த மூல ஓலையை காட்டுறேன் வா அப்படின்றார். அதாவது ஒரிஜினலை காட்டுறேன் அப்படின்றாரு. அப்பயே பாருங்க நம்பி ஆரூருக்காக என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. இப்போ ஜெராக்ஸ் கடையை வச்சிட்டார். முன் ஓலை, முதல் ஒரிஜினல் ஓலை அங்கே இருக்குது. இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்த நகல் எடுத்துகிட்டு வந்து காமிச்சார். கிஞ்சி போட்டேன் அப்படின்ட்டாரா, சரியா போச்சா? மூல ஓலையை காட்டுவேன், நீ எனக்கு அடிமை என்பதை உணர்விப்பேன் என்று கூறி தண்டை ஊன்றி கொண்டு முன்னே சென்றார். வாப்பா போகலாம், நட, நான் உன்னை அடிமைன்றதை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசானவர்லையா கம்பு ஊனின்னு போகிறார். காந்தத்தால் இழுக்கப்பட்ட இரும்பு போல நம்பி ஆரூரர் தம் நினைவிழந்து அந்தனர் பின்னே செல்லத் தொடங்கினார். அவர் கூப்பிட்டார கண்டி இவர் ஒன்றும் போறணும்னு சொல்ல ஒன்றும் சொல்ல. அவர் நடக்க ஆரம்பிச்சோடனே இவர் பின்னாலேயே ஓடுறார், பசுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி ஓடுற மாதிரி. இருவரும் திருவெண்ணெய்நல்லூரை அடைந்தனர். அந்தணர்கள் கூடியுள்ள அவைக்கு போயினர். அந்தணர்களே, நம்பி ஆரூரன் எனக்கு அடிமை என்பதை காட்டும் ஓலையை கிழித்து விட்டான். அது பிழையான செயல் என்பது என் முறையீடு என்று இறைவர் திருவெண்ணெய்நல்லூர் அந்தணர்களிடம் கூறினார். இப்போ இவர் எனக்கு அடிமைன்னு சொன்னதையும் ஒரு கேஸு, இப்போ ரெண்டாவது கேஸ் ஆயிடுச்சு. என் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சிட்டான். இது ரெண்டாவது கேஸ் புக் பண்ணுங்க. அது எப்படி செய்யலாம்? இவன் எனக்கு அடிமைன்றது ஒன்று, அவங்க முப்பாட்டம் எழுதி கொடுத்தது. இவன் என் கையில் இருந்த ஓலையை கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவர் கேஸ் புக் பண்ணுறாரு. அவையில் இருந்த அந்தணர்கள், முதியவரே, அந்தணர்கள் மற்றவர்களுக்கு அடிமையாவது இல்லை, நீர் புதுமையாக சொல்கிறீரே, அது எப்படி என்ற வினாவினை முதியவரிடம் எழுப்பினர். எல்லாம் கூடியிருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா இது போல் சொல்கிற? ஒரு இது பண்ணுறவங்க வந்து அந்தணர்கள் வந்து யாருக்கும் அடிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீ சொல்கிற வழக்கே எங்களுக்கு விசித்திரமாக இருக்குது, அது எப்படி அவர் போய் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்தணர்களே, இந்த வழக்கு முன்பு ஏற்பட்ட உடன்படிக்கையின் மூலமாக வந்தது. நம்பி ஆரூரனால் கிழிக்கப்பட்ட ஓலை அவனுடைய பாட்டனாரால் அடிமையை ஒப்புக்கொண்டு உடன்பட்டு எழுதி கொடுத்ததாகும் என்று இறைவர் முறையிட்டார். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. இது முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டது, அவங்களுடைய பாட்டன் எழுதி கொடுத்தது. இது நீங்கள் ஓணுன்னா அவன் கீழ்ச்சி போட்ட ஓலை, அவன் தான் அவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை கீழ்ச்சி போட்டான்.
உடனே அந்தணர்கள் நம்பி ஆரூரரே, உமது பாட்டனார் இசைந்த உடன்பட்டு எழுதி தந்த ஓலையை முதியவர் காட்டினார். அதை பற்றி கிழித்து விட்டீர். அப்படி செய்தது உமக்கு வெற்றியை தருமா? மூத்த இந்த வேதியர் தம் வழக்கை கூறிவிட்டார். உமது கருத்து என்ன என்று நம்பி ஆரூரரை கேட்டனர். என்னப்பா, அவரு அடிமன் சொல்லி உங்கள் தாத்தாவே எழுதி கொடுத்துருக்காரு, அந்த ஓலையை போய் நீ வாங்கி கீழ்ச்சிட்டப்பா, அது மாதிரி செய்யலாமா, தப்பு இல்லையா? அவர் இப்போ சொல்கிறாரு. இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? உங்கள் தாத்தா நாங்கள் வழியாக இந்த தாத்தாவுக்கு அடிமணி எழுதி கொடுத்துருக்குறாங்க, அந்த பெரியவருக்கு அடிமணி எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நீ இதுக்கு என்னப்பா பதில் சொல்கிறேன்றாங்க. நம்பி ஆரூரர், எல்லாவற்றையும் கற்றுணர்ந்த பெரியோர்களே, நான் ஆதி சைவன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவ்வாறு இருக்க இந்த அந்தணன் என்னை தனக்கு அடிமை என்று கூறுகிறார். இஃது என் உள்ளத்திற்கு எட்டவில்லை, மாயையாய் உள்ளது என்று பதில் கூறினார். இதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட நம்ம வரலாறு பெரிய புராணத்தை 2வது பாகம் இது கொஞ்சம் பெருசு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கலாம். கதையை முற்றிலும் படிக்கணும் இல்லையா? பாடலையும் கொஞ்சமாக படிப்பேன், வரலாறு தெரிஞ்சதுனால மொத்தத்தையும் சொல்லிடுவேன். இப்போ அழகாக எப்படி இருக்குது பாருங்கள், நடைமுறையில் படிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் கேட்ட உங்களுக்கு சிவபெருமான் வெண்ணெய்நல்லூர் சிவபெருமான் நாங்கள் போய் வந்தோம். திருவெண்ணெய்நல்லூர் அழகான தலம், பெரிய தலம். சிவபெருமான் பாத கொரடு அங்கே இருக்குது, அதை வச்சுருக்காங்க. அதை நாங்கள் பார்த்தோம். கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. இப்போ அழகான கோயில். அவர் நடந்த காடு மலையெல்லாம் நடந்து வந்தாங்களாம். சுந்தரரை இழுத்துக்கின்னு காடு மலையெல்லாம் நடந்து வந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு அருமையான கூத்தெல்லாம் நடத்தினவர். அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய பதிவு இத்துடன். அடுத்த பதிவில் நம்பி ஆரூரருடைய வழக்கை பார்ப்போம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி, நம்பி ஆரூரர் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.